Hi, hello and welcome to Bhuvi's Tutorials. இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டது போல் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இதெல்லாம் இம்பார்ட்டண்டான பேராகிராஃப்ஸ் அப்படிங்கிறது நம்ம 12லேயும் சரி 11லேயும் சரி என்ன பேராகிராஃப் சொல்லியிருந்தோமோ கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே வந்திருந்தது. அதே தான் 10த்துக்கும். நான் சொல்ல போகிற இந்த பேராகிராஃப்ஸை மட்டும் நீங்கள் தரோவாக படிச்சிட்டிங்கன்னா போதும், தாராளமாக அட்டன் பண்ணிடலாம். உங்கள் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோஸ்க்கு பின்னாடியும் பேராகிராஃப் கொஷின்ஸ் 2-3 கூட இருக்கலாம். நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு கொஷனுக்கும் நீங்கள் ஒவ்வொரு பேராகிராஃப் படிக்க வேண்டாம். ஜென்ரலாக இப்போது சீகல்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு சம்மரி எல்லாத்தையும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு பேராவாக எடுத்து படிச்சிடுங்க. அது வேணால் நான் அந்த பிடிஎஃபை உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் மற்ற ப்ரோஸ்க்கும் நீங்கள் ஒரே ஒரு பேராவாக படித்தா போதும். அது எல்லாமே அந்த ப்ரோஸோட சம்மரி எல்லாம் கலந்து இருக்கிற மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் என்ன கொஷின் கேட்டாலும் நீங்கள் இதே சம்மரியை நீங்கள் எழுதிடலாம். 5 மார்க்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஓகே, முதல்ல எதெல்லாம் இம்பார்ட்டண்டான பேராகிராஃப்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் 2 பேராகிராஃப்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. இங்கே கொடுத்துருக்குற மாதிரி உங்களுக்கு 4 கொஷனில் 2 பேராகிராஃப்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ அந்த 2 பேராகிராஃப்ஸ் ஈஸியாக எப்படி நீங்கள் அட்டன் பண்ணலான்னா, சீகல் பேராகிராஃபை தரோவாக படிச்சுக்கோங்க. அதே போல் எம்பவர்டு விமன் அந்த பேராகிராஃபையும் நீங்கள் தரோவாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2ஐயும் தரோவாக வச்சுட்டாலே ஷுவர்டாக இந்த 2 பேராகிராஃப் கொஷின்ஸையும் அட்டன் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது, இது வருமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா, நீங்கள் 4th லெசனில் உள்ள கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் தரோவாக வச்சுக்கோங்க. சப்போஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு பேராவாக எழுதிடலாம். ஓகேயா? ஸோ பேராகிராஃப்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1ம் யூனிட் 3யும் போதுமானது. அதே போல் போயம் பேராகிராஃப் நான் இப்போ போயம் பேராகிராஃபும் 4 கொஷனில் 2 போயம் பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 2 கொஷின் அட்டன் பண்ணணும். இன்னொரு கொஷின் பேராஃப்ரேஸாக இருக்கும். இன்னொரு கொஷின் உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ரைம் ஸ்கீமு, ரைமிங் வேர்ட்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு என்ன கொஷினை ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு போயம் பேராகிராஃபையும் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ரைமிங் வேர்ட்ஸ்லாம் கேட்குறாங்க இல்லையா, அந்த கொஷனையும் அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா பேராகிராஃபையும் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு டைம் பத்தாமல் போயிடும். ஸோ அதனால் ஒரு பேராகிராஃப் ப்ளஸ் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொஷின் அப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, இந்த 2 கொஷினையும் அட்டன் பண்ணுற மாதிரி. ஸோ பேராகிராஃப்ஸை பொறுத்த வரைக்கும் அதே போல் யூனிட் 1ம் யூனிட் 3யும் தாராளமாக போதும். இந்த 2ஐயும் நீங்கள் தரோவாக படிச்சிட்டிங்கனாலே ஷுவராக அட்டன் பண்ண முடியும். தென் சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப். ஸோ உங்களுக்கு ப்ரோஸும் போயமும் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் தான். பட் சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாகவே எழுதலாம். நிறைய சினாப்சிஸ் போட்டு, சைட் ஹெட்டிங்ஸ் எல்லாம் போட்டு, நிறைய எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படியே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேயா? ஸோ இதோட ஒரு மாடலையும் நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்குறேன் அண்ட் குரூப்லையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ சப்ளிமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு இருக்கிறதே 2 சப்ளிமெண்ட்ரி தான். ஸோ ஷுவராக அவங்க எய்தர் ஆர் சாய்ஸில் 2ஐயுமே கொடுத்துருவாங்க. நீங்கள் 2ல் ஏதாவது ஒன்று தரோவாக படிச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டெம்பஸ்ட்டை காட்டிலையும் ஜிக்ஸாக் உங்களுக்கு ஈஸியாக ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால ஜிக்ஸாகை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஜிக்ஸாகை நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. நிறைய பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணி கொஞ்சம் பெரிய பேராகிராஃபாக எழுதுங்க, சைட் ஹெட்டிங்ஸ் எல்லாம் போட்டு. ஓகேயா? ஸோ மாடலில் பிடிஎஃபாக கொடுக்குறேன். அண்ட் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாமை சூப்பராக பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.